அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 20. ஒருத்தர் தன்கிட்ட இருக்க கழுதைய வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்காக சந்தைக்கு அதை எடுத்துட்டு போறாரு. தன் பையனையும் கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் நடந்துக்கிட்டு அந்த கழுதைய முன்னாடி விட்டுட்டு இப்படி போறாங்க. இத பாத்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்றாரு, ஏயா கழுதை சும்மா தானே இருக்கு, யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு போலாமே அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, தன் பையனை அதுல உட்கார வச்சுட்டு இவர் நடந்துட்டு வர்றாரு. இத பாத்துட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. அவன் சரியான சோம்பேறி பையனா இருப்பான் போல, பாவம் வயசானவரை நடக்க விட்டுட்டு இவன் உட்கார்ந்துட்டு வரானே அப்படின்னு. இவர் சரின்னு சொல்லி இவர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பையனை நடக்க வச்சு கூட்டிட்டு வர்றார். இத பாத்துட்டு ஒரு 3 பேர் பேசிக்கிறாங்க. பாவம் சின்ன பிள்ளைய நடக்க விட்டுட்டு இவ்வளோ பெரிய மனுஷன் அவர் உட்கார்ந்து வர்றாரு, இந்த சின்ன பையனுக்கு தானே கால் வலிக்கும், என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பாவும் பையனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி 2 பேருமே கழுதை மேல ஏறி போக ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அந்த 5 அறிவு ஜீவனை இப்படி பாடாப்படுத்துறாங்களே, இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்களே, வாயில்லா ஜீவனாச்சு அது, இவங்க 2 பேரும் அந்த கழுதை மேல உட்கார்ந்தா கழுதை எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்றார். இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஏதாவது பேசிட்டே தான் இருக்கும், யாராவது நம்மள விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அது எதையுமே நம்ம பொருட்படுத்த கூடாது. அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட நேரம் தான் வீணாகும். நமக்கு எது சரின்னு படுதோ, நமக்கு எது நல்லதுன்னு படுதோ, நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையோட சக்சஸ் நம்ம கையில. இந்த கதை ஈசாப் கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ.